வெல்கம் டு குமாரி அம்மா சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கு தேவையான பொருட்களை இங்கே வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சில பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வச்சிருக்கிறோம். காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறோம். ஆனியன், கலக்காய் பொடி வச்சிருக்கிறோம். மற்ற பொருட்களை நான் செய்கிற இடத்துல காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு காஞ்ச மிளகாய், ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தட்டி வச்சுக்கிற பூண்டு பல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கொஞ்சம் வதங்கி வருது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் கொண்டு வரலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடி பிடிக்காத மாதிரி லைட்டாக கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வேகட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 minutes. கீரைக்கு மூடியெல்லாம் போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். மேலே மூடி போட்டாக்கா தண்ணி விட்டுரும், கீரை கசப்புக்கு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்து, இரும்பு சக்தி நிறைஞ்ச பொருள் கீரை. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வெந்து வரும்போது லாஸ்ட்டில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணலாம். கீரை நல்லா வெந்து வந்துருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு எது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எக்கு போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், கலக்காய் இருந்தால் கலக்காய் போட்டுக்கலாம். நான் இப்போ கலக்காய் ஆட் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளுக்கு கீரை பொரியல் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.